ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் இந்த கதையோட பார்ட் 1 பார்க்கலனா, மேல இருக்கிற ஐ பட்டன கிளிக் பண்ணி பார்ட் 1 பார்த்துட்டு திரும்ப இந்த வீடியோவ வந்து பாருங்க. லூனா லூனா காலேஜுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. அவரை கூட்டிக்கிட்டு நான் டாக்டர் கிட்ட போக போறேன். என்னைக்கு வீட்டுக்கு வருவோன்னு தெரியாது. அதனால கேரட் விவசாயத்தை கொஞ்ச நாளைக்கு நீயே பாத்துக்கோ. என்னடா பெல்லி அக்கா இப்படி சொல்றாங்களேன்னு தப்பா நினைக்காத. எனக்கு வேற வழி இல்லை லூனா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு இங்க வந்தேன். பெல்லி அக்கா, நான் எதுவும் தப்பா நினைக்கல. கேரட் விளைச்சல குடுக்குற வரைக்கும் நிலத்துல உள்ள எல்லா வேலைகளையும் நானே பார்த்துக்கிறேன். நீங்க காலானன்னு டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க. லூனா இப்படி சொன்னதும் பெல்லி அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்துல புறாவும் மிட்டுக்கிளியும் அங்க வந்தாங்க. என்ன லூனா, எங்க அவசரமா கிளம்புற? பிறகு நடந்த எல்லா விஷயத்தையும் புறா கிட்டயும் மிட்டுக்கிளி லூனா சொல்லுச்சு. லூனா, கொஞ்சம் கவனமா இரு. அந்த 2 காகங்களும் யாரை எப்படி ஏமாத்துறதுன்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா லூனா, நீ எதுக்கும் அந்த காகங்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அந்த காகங்கள் முன்ன மாதிரி இல்ல புறா அக்கா. அவங்க இப்ப திருந்திட்டாங்க. எனக்கு வீடு கட்டுறதுக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அம்மா, நானும் உங்க கூட வரேம்மா. என்னையும் கூட்டிக்கிட்டு போங்க. சரி வா குக்கு போலாம். இப்படி சொல்லிட்டு லூனா தன் பையனை கூட்டிக்கிட்டு நிலத்துக்கு பறந்து போச்சு. பிறகு கேரட் செடிகளுக்கு தண்ணி ஊத்துனாங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் நிலத்துல வேலை பார்த்தது. பிறகு லூனா குருவி உழைக்கவும் செஞ்சது. கேரட் விளைச்சலும் நல்லா இருந்தது. அதே நேரம் காகங்கள் 2 பேரும் தங்களோட வீட்ல சாப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள்ல கேரட் அறுவடைக்கான நேரமும் வந்தது. கொஞ்ச நேரத்துல காலுக்காகவும் பெல்லிக்காகவும் அங்க வந்தாங்க. லூனா, நீ உன் பையனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ. நிலத்துல ரொம்பவே உழைச்சி களைச்சு போயிருப்ப. இனி நாங்க நிலத்தை பாத்துக்கிறோம். காலேஜுக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சு. ஆமா லூனா, நாளைக்கு நிலத்துக்கு வந்துடு. கேரட்டை அறுவடை பண்ணி மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துட்டு வர பணத்துல ஆளுக்கு பாதியே எடுத்துக்கலாம். சரி காலாண்ணே, பெல்லியக்கா, நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு லூனா அங்கிருந்து பறந்து போச்சு. என்ன பில்லி, இந்த லூனா நாம என்ன சொன்னாலும் நம்புது. அதை விடுங்க காலேஜி. கேரட்டை நாம எப்ப அறுவடை பண்ண போறோம்? பில்லி, நான் ஏற்கனவே பக்கத்து காட்டுல இருக்கிற ஆந்தைங்க கிட்ட பேசி வச்சுட்டேன். அவங்க இன்னைக்கு நைட்டு இங்க வந்துடுவாங்க. அவங்க கிட்ட நம்ம மொத்த கேரட்டையும் வித்துடலாம். இப்படி இரவு நேரம் வந்தது. காலுக்காக சொன்ன மாதிரி ஆந்தைங்க 2 பேரும் அன்னைக்கு நைட்டு அங்க வந்தாங்க. அதுக்குள்ள 2 காகங்களும் கேரட்டை அறுவடை செஞ்சு மூட்டையில கட்டி வச்சுட்டாங்க. அங்க வந்த 2 ஆந்தைங்களும், இந்தா காலு, நீ பேசின மாதிரியே கேரட்டுக்கு உண்டான பணம். நாங்க இந்த மூட்டைகளை எடுத்துக்கிட்டு இப்பவே கிளம்புறோம். பிறகு மூட்டைகளை வண்டியில ஏத்திக்கிட்டு ஆந்தைங்க அங்கிருந்து போயிட்டாங்க. காலேஜி, இப்போ நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு. இத வச்சு என்ன பண்ணலாம்? லூனா குருவி நாளைக்கு வந்து கேரட் எல்லாம் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது காலேஜி? அதை நான் பாத்துக்கிறேன் பெல்லி. அடுத்த நாள் பொழுது விடிந்தது. விடிந்ததும் லூனா நிலத்துக்கு வந்தது. அங்க வந்து பார்த்த லூனா குருவிக்கு அதிர்ச்சியா இருந்தது. காலண்ண, கேரட் எல்லாம் எங்க? அறுவடை பண்ணிட்டீங்களா? ஆமா லூனா, கேரட்டை அறுவடை பண்ணியாச்சு. மார்க்கெட்ல கொண்டு போயும் வித்தாச்சு. அப்படியா? அப்ப நீங்க சொன்ன மாதிரி பாதி பணத்தை எனக்கு கொடுங்க. என்னது? பணத்துல உனக்கு பாதி கொடுக்கணுமா? நிலம் எங்களோடது, தண்ணீரும் எங்களோடது. கேரட் விதைகள் வாங்க கொஞ்சமா பணம் கொடுத்த. நாங்க சொல்றதையெல்லாம் உன்னை யார நம்ப சொன்னது லூனா? உனக்கு 1 ரூபா கூட கிடையாது. இந்தா, வேணும்னா கொஞ்சம் கேரட் இருக்கு, நீயும் உன் பையனும் கொண்டு போய் சாப்பிடுங்க. காகங்களே, உங்க மேல நம்பிக்கை வச்சதுக்கு என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. நிலம் உங்களோடதா இருந்தாலும் உழைச்சதையெல்லாம் நான் தான். என்னோட வீடு கட்டுற கனவை நீங்க நாசமாக்கிட்டீங்க. இதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிப்பீங்க. இப்படி சொல்லிட்டு கொஞ்சமா இருந்த கேரட் மூட்டையை எடுத்துக்கிட்டு லூனா அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு போச்சு. பிறகு தன்னோட கூட்டுல உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தது. குருவி குருவின்னு யாரோ கூப்பிடுவது போல லூனாக்கு கேட்டது. குருவி, நான் தான் கேரட் பேசுறேன். உன்னை அந்த காகங்கள் ஏமாத்தினத நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கேரட்டா பேசுறது? உங்களால எப்படி பேச முடியும்? ஆமா, நான் ஒரு மந்திர கேரட். என்னால பேசவும் முடியும். அதுவும்
நான் ஒரு தங்க கேரட். கொஞ்ச நேரத்துல எல்லா கேரட்டும் தங்க கேரட்டா மாறுச்சு. குருவி, இந்தா, இந்த தங்க கேரட் மொத்தம் உனக்கு தான். இதை வித்து உனக்குன்னு ஒரு பெரிய வீட்டை வாங்கிக்க. உன் தேவைகளையே பூர்த்தி பண்ணிக்க. பிறகு மீதி எதிர்காலத்துக்குன்னு வச்சுக்க. கடவுளுக்கு என்னோட அழுகுரல் கேட்டுடுச்சு. இப்படி லூனா குருவி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சது. தங்க கேரட்டே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. பிறகு ஒரு கேரட்டை வித்து தனக்கும் தான் பையன் குக்குவுக்கும் ஒரு அழகான வீட்டை விலைக்கு வாங்குச்சு. அந்த வீட்ல லூனாவும் குக்குவும் சந்தோஷமா இருந்தாங்க. அதே சமயத்துல ஆந்தைங்கள் எடுத்துக்கிட்டு போன கேரட் இருந்த மூட்டையில வெறும் மண்ணு தான் இருந்தது. இதை பார்த்த ஆந்தைங்கள் ரொம்ப கோவமாகி காலுக்காகத்தோட வீட்டுக்கு வந்து கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு காகங்கள் 2 பேரையும் அடி அடின்னு அடிச்சாங்க. எங்களை அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. கேரட் எல்லாம் மண்ணா எப்படி மாறுச்சுன்னு எங்களுக்கே தெரியாது. எங்களை அடிக்காதீங்க. காலேஜி, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? நண்பர்களே, இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது? கடவுள் நல்லவங்களுக்கு கடைசியில நல்லது தான் பண்ணுவாரு. அதே சமயம் கெட்டவங்களுக்கு கெட்டது தான் பண்ணுவாரு.